ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கப் அரிசி, 1/2 கப் அவரைப்பருப்பு. இதை வந்து ஒரு நல்ல கழுவிட்டு ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயோ நெய்யோ கூட யூஸ் பண்ணலாம். இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடுகு, வரமிளகா இவ்வளவும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். ஸோ இது லேசாக பொரியட்டும். இதுக்கு கூடயே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், நீங்கள் ஒரு 10 சின்ன வெங்காயம் முறித்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். 4 பச்சை மிளகா. இதுக்கு காரம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா தான், அதனால் அதுக்கு தக்கன போடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிடலாம். நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இதில் நீங்கள் வேணும்னா கீரை கூட ஆட் பண்ணலாம். நான் 1 கப் அரிசி, 1/2 கப்பு பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால 4.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நம்மளோட மிக்சர் இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை, பட் ஹீட் ஆகிடுச்சு நல்லா. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த அரிசியும் அவரை பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக கொத்தமல்லி கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய். ஓகே, நம்மளோட அரிசி பருப்பு சாதம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த மூடி போட்டு ஒரு 2-3 விசில் வச்சு ஆஃப் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட அவரை பருப்பு சாதம் ரெடி. 3 விசில் வச்சு குக்கருமே ப்ரெஷர் அடங்கிடு.